வணக்கம். வாங்க, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு நாங்கள் இலங்கையின் பிரபல்யமான ஒரு உணவு சீனிச்சம்பல் அதுதான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதில் நான் 1/2 கிலோ பெரிய வெங்காயம் எடுத்திருக்கிறேன். சீனிச்சம்பலுக்கு எடுக்கல வெங்காயம் நல்ல வெங்காயமாக இருக்கணும். கொஞ்சமும் ஈரலிப்பான வெங்காயம் இருக்கக்கூடாது, பழுதாகியும் இருக்கக்கூடாது. அப்படி பழுதாகின வெங்காயம்னு சொன்னால் எங்களோட சீனிச்சம்பல் பழுதாக போயிடும். வெங்காயம் இதே போல் ரோஸ் கலரில் நல்ல பளபளண்டு இருக்க வேணும். வெங்காயம் எல்லாம் உரித்து முடிஞ்சது. நான் நல்ல வடிவாக கழுவிட்டு தண்ணியை துடைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன். அதோட கருவேப்பிலையும் ரம்பையும் எடுத்திருக்கிறேன். அதோட இதில் நான் ஏலக்காயும் கராம்பும் கொஞ்சம் கருவாப்பட்டையும் எடுத்திருக்கிறேன். இதை நாங்கள் இடித்து எடுத்துக்கொள்ளுவோம். நல்ல பவுடராக இடிக்க தேவையில்லை. நாங்கள் வெங்காயத்தை வெட்டி கொள்ளுவோம். வெங்காயத்தை 2 பிளந்துட்டு அந்த நடுவில் இருக்கிற வேர் பக்கத்தை கட்டாயம் எடுத்துட வேணும். இல்லாட்டி எங்களோட வெங்காயம் பிரிஞ்சு வராது, பெரிய பெரிய துண்டுகளாக அப்படியே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வெங்காயத்தை நல்ல மெல்லிசாக அரிய வேணும். வெங்காயத்தை நாங்கள் அரிஞ்சு கொள்ளுவோம். முடிஞ்ச அளவுக்கு மெல்லிசாக அரிஞ்சு எடுங்க. நாங்கள் இந்த சீனிச்சம்பலை வீட்டில் செய்து வச்சோம்டா அவசரத்திற்கு கறி இல்லாத நேரங்களில் பான் சாப்பிட்றதுக்கு ரொட்டி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். சீனிச்சம்பல் செய்த உடனே சாப்பிட்றத விட நீங்கள் இன்றைக்கு இரவுக்கு செய்து வச்சுட்டு நாளைக்கு பாவனைக்கு எடுத்தீங்கன்னு சொன்னால் தான் அது இன்னும் நல்ல சுவையாக இருக்கும். வெங்காயம் அரிஞ்சு முடிஞ்சிட்டோம். இப்போ அதை நாங்கள் வேறு ஒரு பாத்திரத்துக்குள்ளே மாற்றிக்கொள்ளுவோம். இப்போ இந்த வெங்காயத்தோட உப்புத்தூள் சேர்த்துக்கொள்ளுவோம். தேவையான அளவு உப்புத்தூளை சேர்த்துட்டு நல்ல வடிவாக கையால் கசக்கி விடுவோம். அப்படி கசக்கி விட்டால் தான் இந்த வெங்காயம் பிரிஞ்சு சீனிச்சம்பல் நல்லா இருக்கும். வெங்காயம் பிரிஞ்சு இருந்தால் தான் வெங்காயம் எல்லாம் சரிசமன அவியும். இனி நாங்கள் சீனிச்சம்பல் செய்ய தொடங்குவோம். தாச்சி அடுப்பில் வச்சுருக்கிறேன். தாச்சி சூடான பிறகு நாங்கள் எண்ணெயை விட்டுக்கொள்ளுவோம். ஒரு அளவாக விட்டுக்கொள்ளுவோம். எண்ணெய் கொதி வந்ததுக்கு பிறகு நாங்கள் இடித்து வச்சுருக்கிற ஏலக்காய், கராம்பு, கருவாப்பட்டை இவ்வளோத்தையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இதோட ரம்பை போட்டுக்கொள்ளுவோம். கருவேப்பிலையும் போட்டுக்கொள்ளுவோம். இனி நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கொள்ளுவோம். வெங்காயம் எல்லாம் போட்டுட்டோம். இப்போ வடிவாக கலந்து விடுவோம். வெங்காயம் போட்டு ஒரு 2 நிமிஷம் வரையும் அடுப்பு நல்லா எரிய வேணும். அப்போ தான் வெங்காயத்தில் உள்ள ஈரத்தன்மை உறிஞ்சும். நாங்கள் வெங்காயத்தை எண்ணெயில் போட்டுட்டு வேறு எந்த வேலையும் செய்யக்கூடாது. கைவிடாமல் அடிக்கடி கலந்து விட வேணும். இல்லாட்டி அடியில் நிற்கிற வெங்காயம் கருகின மாதிரி வந்துடும். வெங்காயம் கருகினா சீனிச்சம்பல் ஆகலும் கருப்பாக இருக்கும். சீனிச்சம்பல் இன்றைக்கு செய்து வச்சுட்டு நாளைக்கு பார்த்தால்தான் அதுண்ட ரியல் கலர் வந்திருக்கும். நாங்கள் உடனே எங்களுக்கு அந்த கலர் வராது. ஏன்னு சொன்னால் அந்த வெங்காயமும் சீனியும் சேர்ந்து ஊறையக்கில் தான் அந்த எங்களுக்கு கலர் வர்றது. இனி நாங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கொள்வோம். நான் இடித்த மிளகாய் போடுறேன். அந்த எண்ணெய்களை நடுவில் போட்டிங்களா காணும். எங்களுக்கு பொறுமையாக இதை வறுக்க தேவையில்லை. இப்படியே போட்டோம்னா தான் நல்ல வடிவான கலர் வரும் எங்களுக்கு. இல்லாட்டி கருப்பாக போயிடும். தூளை போட்டு நல்ல வடிவாக கலந்து விடுவோம். இனி நாங்கள் புளி விட்டுக்கொள்ளுவோம். கொஞ்சமாக விட்டால் காணும். வடிவாக கலந்து விடுவோம். இப்போ நான் குறைவான நெருப்பில் தான் இருக்குது அடுப்பு. இப்போ உப்பு அளவாக இருக்கான்னு பார்த்து போட்டுக்கொள்ள வேணும். நான் கொஞ்சம் உப்புத்தூள் போடுறேன். இப்போ நாங்கள் சீனி சேர்த்துக்கொள்வோம். நான் ஒரு மேசைக்கரண்டி அளவு சீனி போடுறேன். இதுதான் கணக்கு. மற்றபடி உங்களுக்கு கூட வேணுமெண்டா நீங்கள் இன்னும் ஒரு 1/2 கரண்டி சேர்த்து போடலாம். குறைவாக வேணுமென்றாலும் கொஞ்சம் குறைச்சி போடலாம்.
கொஞ்ச நேரம் நல்ல மெல்லிய நெருப்பில் கலந்து விட்டு எங்களோட சீனி சம்பலை செய்து கொள்ளுவோம். இப்போ நாங்கள் வெங்காயமெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துட்டோம். இப்போ நாங்கள் இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து கொள்ளுவோம். மிளகுத்தூள் போட்டதுக்கு பிறகு நல்ல வடிவாக இருக்க கலந்து விட்டு அப்படியே அடுப்பில் விடுவோம். கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம். இப்போ திறந்து பார்ப்போம். எங்களோட சீனி சம்பல் தயாராகிட்டுது. இப்போ நாங்கள் இதை இறக்குவோம். எங்களோட சுவையான சீனி சம்பல் தயாராகிட்டுது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிளிநொச்சி கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் மிக்க நன்றி. போகைக்குள்ள ஒரு லைக்காவது போட்டுட்டு போங்க. நன்றி, வணக்கம்.